சொந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு அவ தாய்க்கே பத்திரிகை கொடுக்கிற முதல் தகப்பன் இந்த உலகத்திலே நான் தான். வர 18ஆம் தேதி உங்க டாக்டருக்கு கல்யாணம். மாப்பிள்ளை யாருனாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? உனக்கு மாப்பிள்ளை பத்தி தெரியணுமா? இரு, அவனே பேச வைக்கிற. என்ன கட் ஆகுது? என்ன கட் பண்றா? என்ன விட்டு ப்ளீஸ், என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. லைன் கிடைச்சிருச்சு. ஹலோ, என்ன ரவி, ரொம்ப பிஸியா இருக்கியா? எதுக்கு 2 தடவை கட் பண்ண? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கும் ஆடிட்டருக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஆமா, அவனை நான் சரி பண்ணிட்டேனே. எங்க சரியானா? உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு 2 தடவை உன் பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அவன் அனுப்புனவன் சரியில்லைன்னு தான் எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து உன் மகனை கொலை பண்ண சொன்னான். அவன் உன் மகன் மட்டும் இல்ல, எனக்கு வரப்போற பொண்டாட்டின்னு அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியாது. அதனாலதான் அவனை கொன்னுட்டேன். கொன்னுட்டியா? நான் கொலை பண்ணலன்னா அவன் வேற ஒருத்தனை தேடி போவான். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உன் பொண்ணுக்கு நிச்சயமா ஆபத்து வரும். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என் பொண்ணுக்கும் நடக்கும், கல்யாணம் நடக்கும். ஏன்னா அவனை கொன்னது நான் இல்ல, பிரிட்ஜ் மேல இருந்து அவனை தள்ளி விட்டனே தவிர கீழே டிராபிக்ல போற காருங்க ஏறித்தான் அவன் செத்தான்னு முடிவு பண்ணி அவுட் போக்கஸ்ல இங்க போலீஸ் கேஸ் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜ் மேல இருக்கிற என்ன எனக்கு மேல இருக்கிறவங்க கூட காட்டி கொடுக்க முடியாது. அப்போ ஓ மேல பழிய வராத அளவுக்கு ஆடிட்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். வெரி குட். இப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கா என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஒரு கோடீஸ்வரன் இன்னொரு கோடீஸ்வரன் தான் ஒண்ணு சேரணும். ஒரு வியாபாரியும் இன்னொரு வியாபாரியும் தான் ஒண்ணு சேரணும். டிஸ்கோ கிளப் வச்சிருக்கிற நானும் பாக்ஸிங் கிளப் வச்சிருக்கிற அவனும் தான் ஒண்ணு சேரணும். கிளப்பிங் கிளப் பண்ற. உங்களை நினைச்சு எந்த நேரமும் பயந்துட்டு இருக்கிற என் பொண்ணால அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட எப்படிங்க வாழ முடியும்? எனக்கு ஒரு மருமகனை தான் நான் தேடுறேன்னு தவிர என் மகளுக்கு ஒரு புருஷன் இல்ல. உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை நான் செய்யறேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்சத நீங்க செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கணும். எப்போ எக்ஸாம் முடியுது? 16th. நான் 18ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். ஏய் நில்லு மேன், ஓடாதே. நான் குத்திடுவேன். ஷூட் பண்ணிடுவேன். நில்லு மேன். ஐயோ கத்தி கத்தி. லைஃப் கிளி போடு. அம்மா ஐயோ மர்டர் மர்டர். யூ ராஸ்கல். உன யூ கண்ணுக்கு அப்புறம் பதில் சொல்லு. முதல்ல இந்த மண்ணுக்கு பதில் சொல்றா. கண்ணு போச்சா? ரீட்டா. வாட் டிட் யூ த்ரோ? மேடம், மண்ணை அள்ளி அவன் கண்ணுல போட்டேன். மண்ணை கூட ஆயுதமா யூஸ் பண்றீங்களா? முடியும் மேடம். எங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர நாசமா போன்னு சொல்றது கூட தரையில இருந்து மண் அள்ளி தான் தூத்துவோம். ஐயோ பிளட் வருது, வாங்க வீட்டுக்கு போலாம். அடடா எவ்வளவு ரத்தம் வருது. ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. ஏன் கிழிக்கிறே? பரவாயில்ல, மீதி நாங்க இட்லி துணி ஆக்கிடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. எனக்கு தூக்கம் வரல. ஒரு பாட்டு பாடு. பாட்டா? ஜின்டக்கு சிட்டாங் 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 ஜின்டக்கு சிட்டாங் சிட்டாங் சிட்டாங். பச்சைமலை பூவு இவ கையில தான் நோவு. எச்சிக்கல ஒருத்தன் உன்னை கத்தியால குத்திட்டான். அடடா மலாய் பொண்ணு உன்னை நான் மடக்கி புட்டா. அப்புறம் நீதான் எந்தன் மாமா பொண்ணு. ஹோய், யாரா இது இந்த நேரத்துல வெளியே டிராக்டர் ஓட்டுறது? ஓ ஓன் கொரட்டதானா? அடி பாவி மகளே, நீ தூங்க ஆரம்பிச்சு இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுருவ போல இருக்கே. தமிழ் ஏய் என்னது இது? தட்டிலே போட்டு சாப்பிடாம தரையிலே போட்டு சாப்பிடுறேன். இதுதான் மன்சோர், எங்க ஊர் லேடிஸோட ஹையஸ்ட் சென்டிமெண்ட். நாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கத ஆத்தா நிறைவேத்திட்டா.
இந்த மாதிரிதான் மண்ணில் போட்டு எடுத்து சாப்பிடும். உனக்கு காயம் பட்டதுனால காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி உனக்கு எதுவுமே ஆகல. அதான் ஆத்தது வேண்டும். இப்படி தரையில போட்டு சாப்பிட்டா மண்ணு கல்லெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடாதா? எங்க ஊர் ஹோட்டல்லையும் மெஸ்லையும் சாப்பிட்டவனுக்கு கல்லு மண்ணெல்லாம் சர்வ சாதாரணம். 10 வருஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டவன் வயிற்றுல இருந்து அவன் வீடு கட்டுறதுக்கு தேவையான கல்லையே எடுக்கலாம். அதோடு உனக்கு சரியா புடிச்சுல நான் விரதத்தை முடிச்சுக்கிறேன். பாவம், ராத்திரி பூரா பாடிக்கிட்டே இருந்தேன், படிக்கவே இல்லை. எப்படி பரீட்சை எழுதுவே? இதோ இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. யார் இவரு? ஹனுமான். ஈமன் கேள்விப்பட்டிருக்கிறேன். யார் அந்த அனுமன்? நோ அப்படிதான் சொல்லக்கூடாது. இவர் எங்க காட். இவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு? வெயிட் அண்ட் சீ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? உன்னை பார்த்து எக்ஸாம் எழுத நான் சொல்ல தேவையில்ல. ஆனா அந்த பொண்ணை பார்க்காம எழுது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பரட்டா தம்பி, வர 18ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. 16ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சோடனே அன்னைக்கு சாயங்காலமே இந்தியாவுக்கு போற. உசிலம்பட்டியில இருக்கு உங்க மாமா வீட்டுல தங்குற. புரியுதா? இந்த மண் வாசனை சொல்வியே, அந்த ஊராப்பா? மண் வாசனை இருக்கோ இல்லையோ, பிரச்சனைக்குரிய பெண் வாசனை கிடையாது. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க அம்மா சொன்ன மாதிரி இன்னும் 5 நாளைக்கு பாட புஸ்தகம், நோட்டு, பேனா இந்த 3க்கும் உனக்கு தான் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். வேற எதோட இருக்கக்கூடாது. புரியுதா? சரிப்பா, நான் எக்ஸாம் கிளம்புறேன். வரமா? சரி வரப்பா. என்னம்மா திருப்தி தானே? சார், இதுல எனக்கு எதுவுமே தெரியல. வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். என்ன பண்றது? ஓ, என்ன பேப்பர் காட்டுறா, பேப்பர் காட்டு. வெறும் பேப்பரை காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. இவனை காலேஜ் கேண்டீன்ல கூட பார்த்தது இல்லையே. என்ன பண்றது? ஆஞ்சநேயா, எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சநேயா 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 ஆஞ்சநேயா. தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. வணக்கம் சார். What is this? பிட்டகோரஸ் தியரம். Get up. பிள்ளையார் சொல்லி காப்பி அடிச்சுட்டு மாட்டி விட்டேல, உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன். ஐயா வணக்கம். உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா? 6 கோடி பேர் இருக்காங்க. ஆனா இல்ல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மை லார்ட், அங்கிருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும். இங்க இருந்து பாருங்க, தப்பா தெரியாது. அப்போ ஜட்ஜ குற்றவாளி குண்டுக்கு வர சொல்றீங்களா? நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும். Allow him to speak his defense. Thank you, my lord. நான் பிறந்த இடம், வளர்ந்த சூழ்நிலை, வாழ்ந்த விதம் இதெல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு. ஐயா, வெளிநாட்டுக்காரன் நிலாவுல கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவுல கால் நீட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோறே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம். ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். பிஎம்பி அப்படின்னா புவர் மெமரி பீப்புள். எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க. ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்டை தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம். ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுங்கிறாங்க. ஐயா, இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. எதையும் சீக்கிரம் மறந்துருவாங்க. ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது.
இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலநிமிந்து நிக்கும். தலநிமிந்து நிக்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் ஐயா. இது உங்கள் குரல் அல்ல, உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே.